கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். சரி ரொம்ப ஈஸி தானேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இன்ஷாட்டில் தான் நம்ம வந்துட்டு எடிட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஷாட் ப்ரோ வெர்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரே சாங்கில் இருக்க மாதிரி ஒரே மூவி இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சைஸ் வந்து 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இமேஜ் கரெக்டாக 9:16 ரேஷியோவில் ஃபில் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி போய்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் வந்து டார்க்னஸ் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி வரலன்னா இப்போ ரீசெண்டாக இருக்க வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரீசெண்ட் வெர்ஷன் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாங்கு நான் மியூசிக்கில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டியூரேஷன் செலக்ட் ஆன் கொடுத்துட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஓகே. ஸோ இனி வந்துட்டு நம்ம வந்து பிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த சர்க்கிள் இமேஜஸ் எல்லாம் கொண்டு வர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 இமேஜஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணாவே போதும். ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு கொண்டு போய் மேலே வச்சுக்கோங்க. ஸோ எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கலாம். சின்னது பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட் இல்லாமல் இமேஜ் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இமேஜ் மட்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி மற்ற 2 இமேஜுமே நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷன் போய்ட்டு அந்த ரவுண்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இது வந்துட்டு நான் வந்து ரொட்டேட் பண்ணுறங்காட்டி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜஸ் எல்லாம் நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அதே மாதிரி அடுத்த இமேஜும் பண்ணிவிட்டேன். இப்போ அதை வந்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ என்வரில் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்னொரு ஓவர்லே வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இது வந்துட்டு நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். அது என்ன பண்ணுன்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் அடிஷ்னலாக தான் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பிளாக் ஸ்க்ரீன் தான். நான் வந்துட்டு பிளெண்ட் ஆப்ஷன் வந்து முன்னாடியே இது யூஸ் பண்ணங்காட்டி இதில் நான் சொல்லலை. ஸோ பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இமேஜஸ் எல்லாம் நான் வந்துட்டு சின்னது பண்ணுறேன். அப்போ தான் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண முடியும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நமக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங் செலக்ட் பண்ணிவிட்டு எதுலேருந்து வேணுமோ அந்த இடத்துலேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் ஆரோவை எது வரல வேணுமோ அது வரல இழுத்துட்டு நீங்கள் வந்து காப்பின்னு வரும், அது கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சாங்கை வந்துட்டு நீங்கள் 3 பார்ட்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 10 லைன்ஸ் இருந்ததுன்னா 3, 3, 4 அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 3 பார்ட்டாக காப்பி பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்துட்டு ஃபாண்ட்டு டெம்ப்ளேட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2மே மெட்டீரியல்ஸ் லிங்க்குன்னு இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு வந்துட்டு என்னோடய டெம்ப்ளேட்ஸ் சேனல்லே அவைலபிளாக இருக்கும். ஸோ என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா சேனல்ஸில் இருக்கிறது வந்துட்டு லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு டெக்ஸ்டெல்லாம் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது எடிட் பண்ணுறதெல்லாம் இந்த ப்ளேஸில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்னொரு டெக்ஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாமே கொடுத்துட்டு இன்னொரு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் பண்ணுற சேஞ்சஸ் வந்து நோட் பண்ணால் நீங்கள் போதும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அனிமேஷன் வேணாம் எனக்கு இப்படியே இருந்தால் போதும்னு நினச்சா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அனிமேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பிப் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ வந்து நான் வந்து இமேஜ் எல்லாம் நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஸ்பேஸ் பத்தலை, ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த சைஸ் எல்லாம் சின்னது பண்ணிட்டேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்துட்டு அந்த அனிமேஷன் பாருங்கள், அனிமேஷன் போய்ட்டு நான் சிங்கிள் லெட்டரில் 3rd ஒன் கொடுத்துட்டு அவுட் அனிமேஷனை வந்துட்டு நான் வந்து நன் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மறுபடியும் ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும், அதனால ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம்
என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து செகண்ட் ஸ்டான்ஸாக இருக்குல்ல, ஸோ அந்த செகண்ட் பார்ட்டோட ஸ்டார்டிங் கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா கரெக்டாக அந்த லைன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இது ப்ளே ஆகிற மாதிரி இருக்க போகிறோம். அதே மாதிரி தான் இதுவும் நான் முன்னாடி வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் அது முடிகிற அந்த செகண்ட் ஸ்டான்ஸாக முடிகிறப்போ வந்துட்டு இந்த தேர்ட் ஸ்டான்ஸாக வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஸோ சேம் அனிமேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவுட் அனிமேஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. மேலே அனிமேஷன் டைமிங் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது போன வீடியோவில் யாரோ கேட்டிருந்தீங்க அனிமேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படின்னு. ஸோ அந்த மேலே டியூரேஷன் அந்த வீடியோ மேலேயே ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்கும் மாதிரி. ஸோ அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டு. ஸோ நான் வீடியோவோட அந்த ஓவர்லே வீடியோ ஆட் பண்ணல, அதை வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ குறைச்சிக்கிறேன் பிளெண்டிங் போயிட்டு. ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு பிளெண்டிங் வச்சு நான் குறைச்சிட்டேன். ஸோ அது உங்கள் விஷ் தான். ஸோ நீங்கள் குறைக்கிறனா குறைச்சிக்கோங்க, இல்லை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் கைஸ், நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் இருக்க மாதிரி சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிரும். உங்களுக்கு இது வந்து ப்ராசஸிங் வந்து இதாகிறங்காட்டி உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பாய்.